கண்டில் வாங்கி நம்ம வந்து ராஜசேகர் மேலே ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்த குழுவாக தான் ஆரம்பிச்சது இந்த விஷயம் நீர்நிலைகளை பற்றி. இன்றைக்கி 20 பேர் 30 பேர் இங்கே உட்காந்துருக்கோம்னா அண்ணனோட முயற்சி வந்து முதல் காரணம். அதனால் அவர் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளங்கள், குட்டைகள், ஏரிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தூர்வாரணும் மொத்தமாக. அதில் பல பாலித்தீன் கவர் நம்ம சின்னப்பட்டியில் கூட நம்ம பார்த்தோம். குளங்கள் வந்து பாலித்தீன் கவர் அண்ணன் வந்து மனு கூட்ட அதெல்லாம் எடுக்க வச்சாப்புல. முதல் தூர்வாருனா மரங்கள் நடணும். ஃபஸ்ட்டு மரங்கள் நட்டால் மழை வரும் கண்டிப்பாக. இன்னொன்று மரங்கள் இருக்கிற மரங்களை வந்து வெட்ட விடாமல் பாதுகாக்கணும். எல்லா மரங்களும் இப்போ அழிச்சிக்கிட்டு வராங்க. முதல்ல வெட்ட விடாமல் மரங்களை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் மரங்கள் நடுவோம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மலையிலேருந்து வருது வச்சிங்களா, இப்போ ஓடவளம் பார்க்குறாங்க இருக்கிற இந்த முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் தூர்வாரி அங்கே மட்டும்தான் வேலைகளை வந்து இது பண்ணி விட்டுறாங்க. முன்னாடி இருக்கிற அந்த ஆக்கிரமிப்பு இதை மட்டும் எடுத்து விட்டுறாங்க. முழுமையாக மழை வரைக்குமே தூர்வாரணும். என்னை கேட்டால் ஓடையில் இருக்கிற எல்லாத்தையும் தூர்வாரணும். ஏன்னா அங்கங்கே இன்னொன்று அணைகள் வந்து அங்கங்கே கட்டி வச்சுறாங்க. முழுமையாக வந்து தண்ணி வந்து நேராக குளங்களுக்கு வர மாட்டேங்குது, அம்மாயிகளுக்கு நேராக வர மாட்டேங்குது. அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்யணும். அப்போ முதல்ல நமக்கு அதை நீர் பாதுகாப்பு செய்ய வேண்டியது மண் பாதுகாப்பு வேணும். மண் கெட்டிருந்தால் நீர் தன்னால் கெட்டும். மண் கெட்டிருந்தால் சுத்தமான மழை தண்ணி கெட்டு போகும். அப்போ எங்கெங்கு ஓடையில் பிளாஸ்டிக்கு இந்த கெமிக்கல் கலக்குதோ, இந்த காய்பட்டையில் இருக்கிற தண்ணிகள்லாம் போய் எல்லாம் மண் கொடுத்து தான் பார்த்துருக்காங்க கலக்கிட்டேன். ஆனால் அது ஒன்றும் நடக்கிறாங்க. காசு வாங்கிட்டு அவங்க செய்ய வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, கொடுக்குற வேலை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ முதல்ல மரங்கள் வெட்டுறது தேவையில்லாத வேலைக்கெல்லாம் வெட்டி அழிக்கணும், அது சுத்தப்படுத்தணும். அதை விட முதல் செய்ய வேண்டிய காரியம் மண் சுத்தம் வேணும். மண் சுத்தம் இல்லைன்னா எப்படி மழை தண்ணி எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது கெட்டு தான் போகும். அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து. அடுத்தது அது வந்து சீமக்கரில் வந்து 20 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியை கூட இழுத்து அது உயிர் வாழும். ஆனால் மற்ற மரங்கள்லாம் அந்த அளவுக்கு இழுக்க முடியாது. நீர் சத்து இல்லாட்டி அணி நின்றுடும். சீமக்கரில் எங்கே தண்ணி பக்கத்தில் இருந்தால் கூட அங்கே போய் எடுத்துடும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஆனால் வெக்கையை வந்து அதிகமாக கொடுக்கும். அந்த மரத்தை வேரோடு அழிக்கணும். அதாவது பனை மரம் வந்து ஒரு மரத்தில் வந்து 1500 வேர் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யும் போது ஒரு 15,000 20,000 தண்ணியை வந்து பூமிக்குள்ளே கொண்டு போய் வைக்கும். அப்போ வந்து நிலத்தடி நீர் அதிகமாக உற்பத்தி ஆகும். அது வந்து பனை மரத்துக்கு அந்த திறமை இருக்குது. மண்ணை வந்து அரிக்க விடாமல் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதிகமாக பனை மரம் நட்டோம்னாக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் 20,000 லிட்டர் போகும்போது ஒரு 1,00,000 மரம் வச்சுக்க முடியும். எவ்வளோ தண்ணி பூமிக்குள்ளே போகும் அவ்வளவும் மண்ணெரிப்பை தடுக்கும். அடுத்தடுத்த போய் சேர்ந்து பூமிக்குள்ளே நிலத்தடி நீர் சேர்ந்து ஒரு ஊத்தா போய் ஒரு கேணின்னு குளம் போட்டால் எல்லா பக்கமே தண்ணி வந்து யூட்டிலைஸாக கிடைக்கும். இப்போ பனை மரம் அதிகமாகும். வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். மரங்கள் வந்து அதிகமாக இருந்தால் தான் அந்த மேகத்தில் இருக்கிற நீரை இழுத்து நமக்கு மழையாக கொடுக்கும். மரங்கள் அதிகமாக இப்போ வந்து எல்லா பக்கமே மரத்தை வெடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு இப்போ நம்ம திண்டுகளே எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை மரக்கடை இருக்குது. நானும் மரத்தை சமைக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அது விட்டு அடுத்த லெவலுக்கு போகணுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு லோடு 2 லோடு மரம் டெய்லி இறங்கிட்டு இருக்கு. ஒரு 100 மரம் சரி 200 லோடு இறங்கிது. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தா எவ்வளோ மரம் மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கு. அதை பிறகு மாற்றணும். மாற்றிட்ட பிறகு மழை நல்லா பெய்யும். அப்போ வந்து கருவேல மரம்னு சொல்லி இருக்குங்க. அந்த இப்போ நம்ம சீமக்கரில் இருக்குங்க. முன்னாடி வந்து கருவேல மரங்கள் நிறையா இருக்கும். இப்போ அந்த மரம் இருக்குனாலே நிறையா தண்ணி வரது தான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து இந்த சீமக்கரில் வந்து முள் எல்லாமே இப்போ தான் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஃபுல்லாக அந்த மரம் தான். இப்போ நிறைய ஊரில் இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு எங்கள் ஏரியா சைடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடக்கல் நிறைய இருக்குது. தண்ணியோட வரவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. விவசாய நிலத்துக்கு அதை நம்பி தான் விவசாயிங்க இருக்காங்க. ஆனால் அந்த முள் அதிகமாக இருக்கிறனால வந்து தண்ணி வரது ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கள் ஏரியா சைடு. வேண்டிய ஒரு விஷயம் இப்போ என்னன்னா செல்வம் வந்துட்டு கிளாஸ்மேட் இவர் ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு அறிமுகமானார். இந்த வர்ணியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க
போட்டுட்டு இருந்தார். அப்போ தான் நானும் அப்போ விசாரித்தேன், என்ன சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன் என்ன அப்படின்றத. இந்த மாதிரி ஊரில் ஒவ்வொரு குளத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் அவரும் ஒரு இங்கேருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் சிவராம்புரம் வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு குளத்தை போய் அறிமுகப்படுத்திட்டு வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு சில இடத்துல வந்துட்டு குப்பைகளாக இருக்குது, ஒன்றும் இல்லை நம்ம சின்னாடி பிரிவில் இருக்கிறது ஒரு குப்பையாக சேர்ந்து. அதுக்கடுத்து பார்த்தா அங்கே கலிக்கம்பட்டி போனால் அங்கே அதுக்கு மேலே கருவ மரம் அது இதுக்கு நம்ம இருந்துச்சு. இப்போ அதை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து கொரியர் ஆட்சியில் வேலை பார்த்தேன். போகிறப்ப ஒவ்வொரு ஏரியாவில் போகிறப்ப குளங்கள்லாம் எப்படி இருக்குது, ஏரிகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கேன். அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம சின்னாடி பிரிவு சின்னாவட்டியில் விஎம்எஸ் கம்பெனி இது சின்னாவட்டி மேட்டுப்பட்டி பகுதி கருமாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க குளத்தில் ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. கிடைத்த இன்னொரு சுதந்திரம் ஆகிடும். அன்னைக்கு வந்து வெள்ளைக்காரன் வந்து 300 வருஷம் ஆண்டவனை வந்து காந்தி வந்து வரைச்சிக்கிட்டாரு. இப்போ அந்த முடியை வந்து நம்ம அந்தர் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்போ பிளாஸ்டிக்கும் சீமக்கருவேலையும் ஒரு